இருக்கலாங்க. இப்ப எல்லாருமே அதிக தொகுதிகள் கேட்கறதா பாக்குறோம். திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட எங்களுக்கு அதிக தொகுதிகள் வேணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கோரிக்கையை வச்சுட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு அவங்க நிறைவேற்ற போறாங்க, அதுல என்னென்ன குளறுபடிகள் வரும் அப்படிங்கிறதுலாம் தெரியாது. ஏன்னா உங்களுக்கு தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்களும் நிறைய வருஷமா பார்த்துட்டு இருக்கீங்க. முதல் நாள் வரைக்குமே யார் யார் கூட கூட்டணி வைப்பாங்கன்னு தெரியாது. முதல் நாள் வரைக்குமே. அதனால எது வேணாலும் நடக்கலாம். அங்கிருந்து கூட நமக்கு கூட்டணியிலேருந்து பிரிஞ்சு கூட இங்கே வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. இது எல்லாமே இன்னும் ஒரு 2 மாசத்துல தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். டிசம்பர் இல்லைங்க, இது அதாவது நெரேட்டிவ் பண்ணிட்டு இருக்கிறத தான் நான் பார்க்குறேன். உண்மையாக மக்களை களத்தில் போய் நீங்கள் நேரில் சந்திக்கும் போது நீங்கள் இப்போ என்னதான் நீங்கள் ஆய்வு பண்ணாலும் ஒரு 700 பேர் 600 பேர்கிட்ட ஆய்வு பண்ணுறாங்க. அதை பொறுத்து அவங்களோட பார்வைகளை வச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் நிறைய இடத்துக்கு நேர்லெல்லாம் போகும்போது திமுக மேல ஒரு எதிர்ப்பலை வந்துருச்சு மக்கள் மத்தியில இருந்தது. நீங்க சொல்ற மாதிரி கண்டிஷன் வந்து இந்த கரூர் சம்பவத்திற்கு முன்னதாக கூட நான் சொல்லுவேன். அப்ப கூட வந்து கொஞ்சம் ஸ்கோர் பண்ணி வச்சிருந்த மாதிரி தான். அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அப்படிங்கும் போது திமுக மேல வந்து மிகப்பெரிய ஒரு வெறுப்பு வந்துட்டு மக்களுக்கு. இப்ப சட்ட ஒழுங்கு சரியில்லாம அங்கங்க ஒரு